வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 20 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை உரித்து எடுத்துக்கலாம். முட்டையை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். அடுத்து போண்டாவுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து மைதா மாவு சிறிதளவு சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா சிறிதளவு சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் இந்த பதத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவை இப்போ கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். முட்டை மேலே மாவை இப்படி ஊற்றி அப்படியே அதை எடுத்து பொரிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா முட்டையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ முட்டை போண்டா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பிரட்டி விட்டுறலாம். இப்போ முட்டை போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சூடான சுவையான முட்டை போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை போண்டாவை நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.